Good Bird Stories. பானிபூரி விரும்பும் பறவைகள். காலையில 10 மணி இருக்கும். ஊரியலையில இருக்கிற மரத்துக்கு கீழே புஜ்ஜி, பன்னு, சின்னு 3 பேருமே உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், சம்மர் ஹாலிடேஸ் நமக்கு கிடைச்சிருச்சு. இந்த ஹாலிடேஸ் 2 மாசமும் நம்ம நல்லா என்ஜாய் பண்ணணும். சொல்லுங்க, நாம எங்க போய் என்ன சாப்பிட்டு என்ன ஸ்டார்ட் பண்ண போறோம்? டே பன்னு, முந்தா நேத்து நான் சிட்டிக்கு போயிருந்தேனா, அங்க எல்லாரும் சுட சுட பர்கர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்கடா. அந்த மைனைஸ், அந்த டிக்கி எல்லாத்தையும் வச்சு பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. டேய், இது வெயில் காலம்டா. வெயில் காலத்துல எதுக்கிட்ட பர்கர்லாம் சாப்பிடணும்? பேசாம ஐஸ்கிரீம் பார்லருக்கு போயிட்டு வெனிலா ஐஸ்கிரீம்ல சாக்லேட் சிரப்பை ஊற்றி சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஐஸ்கிரீமா? எனக்கு ஐஸ்கிரீம் வேண்டாம். ஸ்வீட் சாப்பிட்டா என்னுடைய பசி செத்து போயிடும். எனக்கு ஸ்வீட்டை விட நல்ல காரசாரமாக சாப்பிடணும். அதுலேயும் பிரியாணி சாப்பிடணும். அப்பதான் வயிறு ஃபுல்ஃபில் ஆகும். டேய், இந்த வெயில்ல பிரியாணியா? அப்புறம் வயிற்ற கலக்கி விட்டுருண்டா. அதுக்கு என் பர்கரே பரவாயில்லடா. நீங்க 2 பேரும் எப்பவுமே இப்படிதான். ஜங்க் ஃபுட்டு, நான்வெஜ் தவிர எதுவும் சாப்பிட மாட்டீங்களா? எனக்கு ஐஸ்கிரீம் தான் வேணும். நீ எல்லாம் ஹெல்தி ஃபுட்டை பத்தி பேசலாமா? முந்தா நேத்து குறுக்குற பேக்கெட் மொத்தத்தையும் புடுங்கி சாப்பிட்டவ தானே நீ? சரி, பிரியாணி வேண்டாம், நூடுல்ஸாவது சாப்பிடலாமா? இப்படி அவங்களுக்குள்ள வாக்குவாதம் வந்துச்சு. ஒருத்தங்க இது வேணும்னா இன்னொருத்தங்க அது வேணும்னு சொன்னாங்க. இப்படியே மதியம் 1 மணி ஆச்சு. டேய், பசியில எனக்கு மயக்கமே வர மாதிரி இருக்கு. ஆனா இன்னும் என்ன சாப்பிடுறதுன்னு டிசைட் பண்ணவே இல்ல. அந்த பன்னு பிரியாணிங்கிறான், நீ ஐஸ்கிரீமுங்கிற. நடுவுல நான் என்னோட பர்கர் அனாதி ஆயிடுச்சு. சரிடா, வெயில் அதிகமா இருக்கு. பேசாம இங்கேயே படுத்து தூங்கிட்டு அப்புறம் சாயந்தரம் எழுந்திருச்சு என்ன சாப்பிடுறதுன்னு அப்புறமா டிசைட் பண்ணலாம். அவங்க எல்லாரும் பசியோடவும் மரத்துக்கு கீழே படுத்து தூங்குனாங்க. சாயந்தரம் ஒரு 4 மணி இருக்கும். அப்ப எல்லாருக்குமே பசி ரொம்பவும் அதிகமாச்சு. ஐயோ கடவுளே, என்னால பசி தாங்க முடியலையே. வயிற்றுக்குள்ள யாரோ ட்ரெயின் ஓட்டுற மாதிரி இருக்கே. அர்ஜென்ட்டா ஏதாவது ஃபுட்டை நான் சாப்பிட்டே ஆகணுமே. என்னோட நிலைமையும் அதுதான்டா பண்ணும். இப்ப ஐஸ்கிரீம் இல்ல, யாராவது பச்சை கேரட் கொடுத்தா கூட நான் அப்படியே சாப்பிட்டுடுவேன். ஆனா இப்ப எதுவும் வாங்கவும் பணம் இல்லையே. என்ன புஜ்ஜி, மறந்துட்டியா? நம்ம கிட்டி பேங்க்ல இருந்து தான் நம்ம எல்லாரும் பணம் கொண்டு வந்திருக்கோமே. இப்ப எங்க போறதுன்னு டிசைட் பண்ணுங்க. 1 மினிட், என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. நம்ம 3 பேருக்குமே பிடிச்ச ஒரு நல்ல ஃபுட் இருக்கு. உப்பா, காரமா, புளிப்பா, ஸ்வீட்டா? அதுக்கு பானி வேற தனியா கொடுப்பாங்க. அப்போ புஜ்ஜி, சின்ன 2 பேருமே பானிபூரி? எக்ஸாக்ட்லி. இப்பவே லூசி ஆண்டியோட பானிபூரி வண்டிக்கிட்ட போய் நமக்கு எவ்வளோ பானிபூரி வேணுமோ அவ்வளோ வாங்கி சாப்பிடலாம். சாயந்தரம் 4:30 மணி. லூசிபுரா ஊருக்கு நடுவுல எப்பவுமே வைக்கிற மாதிரி அவளுடைய பானிபூரி வண்டியில ஃப்ரெஷ்ஷா நிறைய பூரியை செஞ்சுக்கிட்டு, நிறைய பானியும் செஞ்சுக்கிட்டு, ஸ்வீட் பானி எல்லாமே செஞ்சு கொண்டு வந்து வச்சிருந்தா. இன்னைக்கு சரக்கெல்லாம் புதுசா இருக்கு. யாராவது வந்தாங்கன்னா வியாபாரம் ரொம்ப நல்லபடியா நடக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் அந்த இடத்துக்கு புஜ்ஜி, பன்னு, சின்னு 3 பேருமே வந்தாங்க. அவங்க லூசிபுரா கிட்ட ஆர்டர் பண்ணாங்க. ஹாய் லூசி ஆண்டி, எங்களுக்கு பானிபூரி வேணும். புளிப்பு, உப்பு, காரம், இனிப்பு எல்லாத்தையும் சேர்த்து அடிச்சு ஒன்று கொடுங்க. பொறுமையா சொல்லுடா, இப்பதானே வண்டியை திறந்துருக்கேன். நீங்க கேட்டது கொடுக்குறேன். ஆளுக்கு எத்தனை பிளேட் பானிபூரி வேணும்? பிளேட்டெல்லாம் வேணாம் ஆண்டி, 3 பேருக்கு 3 கிண்ணத்தை கொடுங்க. நீங்க பானிபூரி கொடுத்துக்கிட்டே இருங்க. நிப்பாட்டுங்கன்னு சொல்ற வரைக்கும் நீங்க நிப்பாட்டவே கூடாது. ஆமா ஆண்டி, எனக்கு ஸ்டஃப், நிறைய பட்டாணி, நிறைய வெங்காயம் போடுங்க. அப்படியே கொஞ்சம் இனிப்பும் ஊத்துங்க. எனக்கு ஃபுல் ஸ்பைசியா வேணும். பானி குடிக்கும் போது என் காதுல இருந்து புகை வரணும். சரி சரி, உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி கொடுக்குறேன். 3 பேருமே கிண்ணத்தை நீட்டும் போது 3 பேரு தட்டலையும் லூசி பானிபூரிய வச்சுக்கிட்டு இருந்தா. அத 3 பேரும் ஒன்னா முழுங்கிக்கிட்டு இருந்தாங்க. பிளேட்டும் காலி ஆயிடுச்சு. அப்போ பன்னு கண்ணை மூடிக்கிட்டு, ஆஹா ஆண்டி, உங்க கைக்கு ஆஸ்கார் அவார்டு தான் கொடுக்கணும். இந்த பானிபூரியில ஏதோ மேஜிக் இருக்கு. ஊத்துங்க ஊத்துங்க ஊத்துங்க. எனக்கு கொஞ்சம் காரமா இருக்கு. ஸ்வீட் பூரி கொடுங்க. எனக்கு பூரி இல்லாம வெறும் பிளெயின் பானி கொடுங்க குடிக்க. லூசியோட கை மிஷின் மாதிரி வேலை பார்த்துச்சு. 1 மணி நேரம் ஆச்சு. அவங்க 3 பேரும் சேர்ந்து லூசி கொண்டு வந்த பானிபூரி வண்டியில இருக்கிற பானிபூரி எல்லாத்தையுமே காலி பண்ண ஆரம்பிச்சாங்க. டேய் பசங்களா, பொறுமையா சாப்பிடுங்கடா. என் கையெல்லாம் வலிக்குது. ஆளுக்கு 50 பூரிய தாண்டிட்டீங்கடா. வயிறு வெடிச்சிட போகுதுடா. பரவாயில்ல ஆண்டி, வயிறு வெடிச்சாலும் நாங்க தைச்சுக்கிறோம். நீங்க ஸ்லோ பண்ணாதீங்க. என்ன புஜ்ஜி, ஸ்டாப் பண்ணிட்ட? என்னோட ஸ்பீடுக்கு உன்னால வர முடியலையா? ஓ மூஞ்சி, உன்னை விட 10 பானிபூரி எக்ஸ்ட்ரா நான் சாப்பிட்டிருக்கேன். ஆண்டி, கொஞ்சம் காரமா பூரி கொடுங்க. இப்படியே இன்னொரு மணி நேரம் போச்சு. ராத்திரி 7 மணி ஆச்சு. லூசி அன்னைக்கு கொண்டு வந்திருந்த மொத்த பானிபூரியையும் அந்த பசங்க 3 பேருமே வாங்கி சாப்பிட்டாங்க. அவங்க வயிறு வீங்கி போச்சு. லூசி அதை பார்த்து பயப்படவே ஆரம்பிச்சா. ஐயோ, என் உயிரே போகுது. டேய்,
மொத்த பூரியையும் தின்னு காலி பண்ணிட்டீங்களே, போதுண்டா, பேசாம அமைதியா 3 பேரும் வீட்டுக்கு போங்க. ஆனா அவங்க யாரும் நகர மாதிரியே இருக்கல. அப்ப பன்னு லூசி கிட்ட, ஆண்டி இன்னும் ஒரே ஒரு பூரி ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி. ஆண்டி, என் வயித்துக்குள்ள பானி கடல் மாதிரி ஓடுது, எழுந்திருக்கவே முடியல. டேய் பன்னு, நானும் ஹெவியா சாப்பிட்டுட்டேன் போலடா, என்னால அசைய கூட முடியல. 3 பேருமே அவங்கவுங்க வயிற்று பிடிச்சுக்கிட்டு அசைய முடியாம பெருமூச்சு விட்டுக்கிட்டு அங்கேயே உட்காந்துருந்தாங்க. ஆண்டி, என் வயிறு வெடிக்கிற அளவுக்கு நான் சாப்பிட்டுட்டேன். சரி, பில்லு எவ்வளோச்சுன்னு சொல்லுங்க, எங்க சின்ன உங்களுக்கு பணம் கொடுப்பான். அதை கேட்டு லூசி புறா, நீங்க காலையில இருந்து சாப்பிடலையா என்ன? மொத்த பானிபூரியையும் சாப்பிட்டுட்டீங்க. சரி சரி, இரு கணக்கு போட்டு சொல்றேன். ஆளுக்கு எப்படியும் ஒரு 100 பானிபூரியாவது சாப்பிட்ருப்பீங்க. அந்த கணக்குப்படி பார்த்தா மொத்தமா உங்க 3 பேருக்கு 3000 ரூபாய். அந்த அமௌண்ட் கேட்டதும் புஜ்ஜி பன்னு சின்னோட கண்ணு முட்டை முட்டையா மாறுச்சு. பன்னு நடுங்கிக்கிட்டே, என்னது 3000மா? ஆண்டி, நாங்க சாப்பிட்டது பானிபூரியா இல்ல கோல்டன் பூரியா? 3000மா? எங்க கிட்டி பேங்க உடைச்சு பார்த்தா மிஞ்சி போன 300 ரூபா கூட இருக்காது. ஐயோ, எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன அடிச்சே கொண்டு போட்டுருவாங்களே, பயமா இருக்கே. ஐயோ, நான் செத்துரும் போல, எனக்கு மயக்கமா வருதுடா. வயிறு நிறைய பானிபூரி சாப்பிட்டதுனாலயோ இல்ல பில்லு 3000 கேட்டதுனாலயோ தெரியல, திடீர்னு பசங்க 3 பேரும் மயக்கம் போட்டு பெஞ்சில இருந்து கீழே அப்படியே விழுந்துட்டாங்க. அத பார்த்து பாவம் லூசி பயப்படவே ஆரம்பிச்சிட்டா. ஐயோ பசங்களா, என்னாச்சு? இருங்க, தண்ணி கொண்டு வரேன். ஐயோ, பானியும் இல்ல தண்ணியும் இல்ல, எல்லாத்தையுமே குடிச்சிட்டானுங்களே. புஜ்ஜி, பன்னு, சின்னோ, எழுந்திரிங்கடா. ராத்திரி 8 மணி ஆச்சு. காலையில விளையாடிட்டு வரோன்னு வெளியில போன பசங்க யாரும் ராத்திரி 8 மணி ஆகியும் வீட்டுக்கு வரலங்கிறதுனால பெத்தவங்க எல்லாருமே கவலைப்பட ஆரம்பிச்சாங்க. துணி, காலையிலே பன்னு புஜ்ஜி 2 பேரும் விளையாட வெளியில போனாங்க. மணி 8 ஆகுது, இன்னும் வரல. எங்க போனாங்க? ஏன் சின்ன கூட இன்னும் வரல சோட்டோ. அவன் கிட்டி பேங்க்ல இருந்து பணம் வேற காலையில கொண்டு போனா. திருடனுங்க யாராச்சும் திருடிட்டு இருப்பானுங்களா? யாரும் பதட்டப்படாதீங்க, வாங்க வெளியில போய் தேடலாம். அப்படி 3 பேரும் பிள்ளைங்களை தேடி ஊருக்குள்ள போகும்போது சரியா அவங்களுக்கு எதிர்க்க லூசி புறாவும் பதட்டமா வந்துச்சு. துணி, சோட்டோ, சிச்சோ, சீக்கிரமா வாங்க, உங்க பிள்ளைங்க. என்னாச்சு லூசி? எங்க பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் ஆக்சிடென்ட் ஆச்சா? ஆக்சிடென்ட்டும் இல்ல, ஒன்னும் இல்ல, சுனாமி வந்திருக்கு. உங்க பிள்ளைங்க 3 பேருமே என்னோட கடைக்கு வந்து வயிறு முட்டு பானிபூரிய சாப்பிட்டுட்டு அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. வாங்க போலாம். என்னது, பானிபூரி சாப்பிட்டு மயங்கிட்டாங்களா? அப்படி எவ்வளவு பானிபூரி சாப்பிட்டாங்க? எவ்வளோன்னு மட்டும் கேட்காத சிச்சோ, என் கடையில இருக்கிற பானிபூரி எல்லாமே காலி. மொத்த பில்லு 3000 ரூபாய் வந்துச்சு. சிச்சு காக்கா நெஞ்சு பிடிச்சுக்கிட்டு, என்னது 3000மா? அப்போ சின்ன சாப்பிட்டது 1000 ரூபாய்க்கு பானிபூரியா? அவன் காக்கா குட்டியா இல்ல யானை குட்டியா? ஐயோ, அவன் மயக்கம் போடக்கூடாது, நான் தான் மயக்கம் போடணும் போல. சிச்சு, சும்மா பணாங்காத, குழந்தைங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல, வா போய் பார்க்கலாம். அப்படி பத்திரமா லூசி புறா கூட சேர்ந்து துணி, சோட்டு, சிச்சு 3 பேருமே பானிபூரி கடை கிட்ட போய் பார்த்தாங்க. அங்க பசங்க 3 பேரோட வயிறும் பலூன் மாதிரி பெருசா வீங்கி இருந்துச்சு. அப்போ பன்னுவ பார்த்து சோட்டு கிளி, பன்னு, என்னடா உன் வயிறு அப்படி உப்பி போயிருக்கு, உள்ள என்ன இரும்பு போல வச்சுக்கிட்டு இருக்க? அப்போ தூக்க கலக்கத்துல பன்னு, மம்மி, என் வயிறை தொடாத, தொட்டா என் வயிற்றுல இருக்கிற பானி எல்லாமே உன் முகத்து மேலதான் இருக்கும். ஆண்டி, பானி சூப்பர். புஜ்ஜி, எழுந்திரியுமா, நீ பொண்ணு, 100 பிளேட் பானிபூரிய சாப்பிடுவ, உனக்கு வெக்கமா இல்ல? அம்மா சிச்சு, என்னை தூக்கிக்கிட்டு போமா, என் உடம்ப என் காலால சுமக்க முடியலம்மா. சிச்சு காக்கா சின்ன பக்கத்துல வந்து, உன்னை தூக்குறதா? அதுக்கு பதிலா நான் உன்னை இங்கேயே உருட்டி விட்டுட்டு போயிடுவேண்டா. உன் கிட்டி பேங்க்ல இருக்கிற மொத்த காசும் நான் எனக்கு எடுத்துப்பேன், பாத்துக்கோ. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல என்னோட 3000 ரூபாய் பில்லு. லூசி, பிள்ளைங்க தெரியாம பண்ணிட்டாங்க, எங்க கிட்ட அவ்வளவு பணம் இல்ல. இப்ப நாங்க ஆளுக்கு 500 ரூபாய் கொடுக்கறோம், அதுக்கப்புறம் அடுத்த மாசம் சேர்த்து கொடுக்கறோம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. சரி சரி, உங்களை பார்த்தா எனக்கே பரிதாபமா இருக்கு, அப்படியே பண்ணுங்க. லூசி புறா சொன்னதை கேட்டு துணி, சோட்டு, சிச்சோ எல்லாருமே அவங்கவுங்க பிள்ளைங்கள முதுகுல சுமந்துக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்தாங்க. பசங்களும் வீட்டுல நல்லா படுத்து தூங்குனாங்க. அடுத்த நாள் காலையில 3 பேருக்கும் வச்சு வாங்கலான்ற கோவத்தோட பெத்தவங்க பக்கத்துல நின்னுக்கிட்டு இருக்கும் போது அப்பதான் மெதுவா அவங்களுக்கு முழிப்பு தட்டிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ பன்னு உடனே எழுந்திருச்சு நின்னு, குட் மார்னிங்மா, இன்னைக்கு டிஃபனுக்கு என்னம்மா இருக்கு? சோட்டு கோவமா, டிஃபன் இல்லடா, உனக்கு இன்னைக்கு நான் சூடு வைக்க போறேன். நேத்து பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணு தெரியாத மாதிரி இருக்க. 3000 ரூபாய்க்கு பானிபூரி சாப்பிடுவீங்க, மரம் என்ன பணத்துல காய்க்குதா? அம்மா சாரிம்மா, ஏதோ போட்டி போட்டு சாப்பிட்டதுனால அவளை சாப்பிட்டுட்டோம். என்னது, போட்டி போட்டு சாப்பிட்டீங்களா?
டேய் சின்னம், இன்னொரு தடவை நீ பானிபூரி கடை பக்கம் போனேன்னு நான் கேள்விப்பட்டேன். அவ்வளவுதான், உன் 2 கண்ணையும் புடுங்கி நான் கோலி விளையாட்டு விளையாடுவேன் பாத்துக்க. புஜ்ஜி, இன்னில இருந்து உங்களுக்கு பாக்கெட் மணி கட்டு. நீங்க பானிபூரி தின்ன கடன் தீர வரைக்கும் நீங்க லூசி கடையில ஈவினிங் வேலை செய்யணும் பாத்துக்கோங்க. அத கேட்டு பன்னு, சின்னு, புஜ்ஜி 3 பேருமே ஷாக் ஆனாங்க. என்னது, நாங்க வேலை செய்யணுமா? ஆமா, கடன் தீரணும்ல. இன்னொரு தடவை பானிபூரின்னு சொல்லி பாருங்க, உங்க எல்லாரையும் பானிபூரி பானையிலயும் முக்கி எடுத்துடுறேன், புரியுதா? அம்மா சாரிம்மா, இனிமே வாழ்க்கையில எப்பவுமே பானிபூரி சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சின்ன கிட்ட ரகசியமா. டேய் சின்னோ, நாளைக்கு நம்ம பக்கத்துல திருவிழாவுக்கு போலாமா? அங்க சமோசா பக்கோடா எல்லாமே விப்பாங்கல்ல. அத கேட்டதும் சோட்டு பன்னுவோட முதுகுல ஒரு அறை விட்டா. ஐயோ அடிக்காதம்மா, இனி ஏதோ சாப்பிட மாட்டேன், நான் காத்து சுவாசிச்சுக்கிட்ட வாழ்ந்துடுறேன். அத கேட்டு எல்லாரும் சிரிச்சாங்க. பானிபூரி சாப்பிட்டதுக்கு பசங்க எல்லாருக்குமே சரியான தண்டனையும் கிடைச்சிருந்துச்சு. வெயில் காலத்தில் மாடியில் தூக்கம். இப்பதான் கிராமத்துல வெயில் காலம் தொடங்குச்சு. காலையில 10 மணிக்கே சூரியன் பயங்கரமா சுட்டரிச்சுக்கிட்டு இருந்தான். கிராமத்துல எல்லாரோட வீடும் வெறும் ஷீட் வீடு, ஓடு வீடுங்கிறதுனால வீட்டுக்குள்ள ரொம்ப அனலா இருந்துச்சு. ராத்திரி நேரம் கூட அந்த அனலை தாங்கிக்கவே முடியல. மதியம் 1 மணி இருக்கும். சோட்டுவோட வீட்டுல இருக்கிற ஃபேன் ஓடவே இல்ல. பன்னு கீழே படுத்துக்கிட்டு ஊனடிக்கிட்டே இருந்தான். அம்மா அம்மா, நான் ஆம்லெட் ஆயிக்கிட்டு இருக்கேம்மா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா, என்னை தூக்கி உடனே ஃப்ரிட்ஜில் வச்சிருமா. இருடா, எனக்கும் தான் வேர்க்குது, கரண்ட் வேற இல்லைல்ல, விசிறி வச்சுதான் வீசிக்கணும். விசிறிய வச்சு வீசினா காத்து வராதுமா, கைவலிதான் வரும். எனக்கு ஏசி வேணும், இல்ல கூலராவது வேணும், ஏதாவது பண்ணுமா. பக்கத்துல துணியோட வீட்டிலையும் அதே நிலைமைதான். ஈர துணிய தலையில போட்டுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருந்தா புஜ்ஜி குருவி. அம்மா, இந்த வெயில என் மூளை கரைஞ்சி ஊத்திடும் போல, கிராமத்துல இருக்க முடியாது, சிட்டிக்கு போலாம், அங்கதான் ஏசி எல்லாம் இருக்கும். சிட்டிக்கு போறவளுக்கு நமக்கு வசதி இல்ல புஜ்ஜி, இன்னும் 1 மாசம் தானே பொறுத்துக்கோ. இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த சிச்சு காக்கா உடனே சிட்டிக்கு போனா. அங்க குஹுவோட எலக்ட்ரானிக் ஷாப்புக்கு போனா. என்ன குஹு, வியாபாரம் எல்லாம் எப்படி நடக்குது? ஒன்னும் பெருசா நடக்கல. இப்பெல்லாம் யாரும் ஃபேன் வாங்குறதில்ல, இதெல்லாம் பழைய ஃபேனு, மோட்டார் கூட கெட்டு போயிருக்கு. ரிப்பேர் ஆன ஃபேனு தான் எனக்கும் வேணும், எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துரு. ஒவ்வொரு ஃபேனுக்கு நான் 50 ரூபாய் கொடுத்துக்கிறேன். என்னது 50 ரூபாவா? அது ஓடுமான்னு தெரியல, கொஞ்ச நேரம் ஓடி நின்னு போயிடுச்சுன்னா? அட பரவாயில்ல, அது கொஞ்ச நேரம் சுத்தினாலே போதும், அதை வச்சு நான் மேனேஜ் பண்ணிப்பேன், நீ எல்லாத்தையுமே பேக் பண்ண. சிச்சு காக்கா மொத்தமா ஒரு 50 ஃபேனை வாங்கிக்கிட்டு ஊருக்கு ஒரு பெரிய லாரியில கொண்டு வந்துச்சு. அன்னைக்கு சாயந்தர நேரம் ஊருக்கு நடுவுல ஒரு பெரிய ஸ்டால போட்டுச்சு சிச்சு காக்கா. அப்ப ஊருக்காரங்க எல்லாருமே அந்த ஸ்டாலுக்கு வந்தாங்க. வந்துருச்சு, சிட்டில இருந்து ரொம்ப கூலான ஃபேனு வந்துருச்சு. இதோட விலை கம்மி தான், ஆனா இதை நீங்க மாட்டினீங்கன்னா உங்க வீடு ஊட்டி, கொடைக்கானல், காஷ்மீர் மாதிரி ஆயிடும். என்னது, அப்ப சில்லுன்னு காத்து வீசுமா? எனக்கு வேணும். என்ன ரேட்டு? கம்மி தாண்டா, உண்மையான ரேட்டு 5000 ரூபாய். ஆனா நீ எனக்கு ரொம்ப தெரிஞ்ச பையங்கிறதுனால வெறும் 1000 ரூபாய்க்கு கொடுக்குறேன், இந்த ஃபேனை வாங்கிக்கோ. 1000 ரூபாவா? வேணாண்டா, நம்ம கிட்ட பழைய ஃபேனே இருக்கு. பழைய ஃபேனு சில்லுன்னு காத்து கொடுக்குமா? அனல் காத்து தான் கொடுக்கும். ஆனா இந்த ஃபேன்ல கூலிங் சிப் இருக்கு, அனல் காத்த கூட சில்லுன்னு மாத்தி நல்ல சில்லுன்னு காத்து கொடுக்கும். அப்படின்னா எனக்கு ஒண்ணு குடிச்சிச்சோ, எனக்கு நைட்ல தூக்கமே வர மாட்டேங்குது. எனக்கும் ஒண்ணு குடிச்சிச்சோ, பாவம் புஜ்ஜிக்கு தூங்க முடியலையாமா. எல்லாரும் 1000 ரூபாய் கொடுத்து ஆளுக்கு ஒரு ஃபேனா வாங்கிக்கிட்டு போயிட்டாங்க. சிச்சுவுக்கு நிறைய பணமும் வந்துச்சு. அன்னைக்கு ராத்திரி நேரம் அந்த ஃபேனை ஆன் பண்ணாங்க. ஃபேன் ஆச்சரியமா ரொம்ப வேகமா சுத்த ஆரம்பிச்சது. கூலிங்கான காத்தும் வந்துச்சு. ஒருவேளை ராத்திரி நேரத்துல கிளைமேட் சில்லுன்னு இருக்கிறதுனால சில்லுன்னு காத்து வீசிச்சோ என்னவோ. வாவ் அம்மா, சிச்சு ஆண்டி சொன்னது உண்மைதான், இதுல இருந்து சில்லுன்னு தான் காத்து வீசுது, போர்வைய பறந்துரும் போல. சரிம்மா, குட் நைட்டு. அப்பாடா, இன்னைக்கு நாம நிம்மதியா தூங்க போறோம். எல்லாரும் நல்லா படுத்து தூங்குனாங்க. சிச்சு காக்கா வீட்டுக்கு போய் சம்பாதிச்ச பணத்தை எண்ணி பாத்துக்கிட்டு இருந்தா. ஆஹா, பழைய இரும்ப தங்க விலைக்கு வித்திருக்க, உண்மையிலேயே நான் ரொம்ப புத்திசாலிதான். அன்னைக்கு மதிய நேரம் வெயில் அதிகமா இருந்துச்சு. பன்னு ஃபேன் போட்டு படுத்துக்கிட்டு இருந்தான். அப்போ திடீர்னு அந்த ஃபேன்ல இருந்து கீச் கீச்சுன்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஐயா அம்மா, என்ன சத்தம் இது? மேல ஏரோப்ளேன் ஏதாவது பறக்குதா? கடைசியில கொஞ்சம் கொஞ்சமா ஃபேனோட வேகம் குறைஞ்சு போய் ஃபேனு சுத்தமா நின்னுடுச்சு. மோட்டர் எரிஞ்சு போய் ஒரே புகையா வந்துச்சு. அம்மா, ஃபேன் எரிஞ்சு போச்சுமா, புகைலாம் வருது. துணியோட வீட்லயும் அதான் நிலைமை. அம்மா, ஃபேனு ரெக்க உடைஞ்சு போய் கீழே விழுந்துச்சுமா, ஜஸ்ட் மிஸ், இல்ல என் தலைமையில தான் விழுந்திருக்கோம். மகியோட வீட்டுல ஃபேன் சுத்தலாம், ஆனா ஸ்விட்சை தொட்டாலே கரண்ட் ஷாக் அடிச்சுது.
ஐயோ, என்னடா இது, ஸ்விட்சை தொட்டால இப்படி கரண்ட் ஷாக் அடிக்குது. ஊர்ல எல்லார் வீட்லயும் இருந்த ஃபேனு கெட்டு போனதுனால மறுபடியும் எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு சிச்சு அவங்கள ஏமாத்திட்டா அப்படின்னு. அன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு எல்லாருமே கெட்டு போன அவங்களுடைய அந்த ஃபேனை எடுத்துக்கிட்டு சிச்சு காக்காவோட வீட்டுக்கு வந்தாங்க. அப்ப எல்லாருமே ரொம்ப கோவமா, சிச்சு ஆண்டி வெளியில வாங்க, உங்க ஃபேனு சுத்தமா நல்லா இல்ல, ஒரே நாள்லயே கெட்டு போயிடுச்சு. வெளியில வாடி ஏமாத்துக்காரி, 1000 ரூபாய் வாங்கி எங்க எல்லாரையும் ஏமாத்துறியா? சிச்சு பயந்துகிட்டே வெளியில வந்தா. என்னாச்சு, ஏன் கத்துறீங்க? கரண்ட் போயிடுச்சா? கரண்ட் போகல, நீ கொடுத்த ஃபேனு தான் கெட்டு போச்சு. இதை நீயே வச்சுக்கோ. இதுல கூலிங் சிப்பு இருக்குன்னு சொன்னல, அது எங்க இருக்கு? எனக்கு ஷாக் அடிச்சிச்சு சிச்சு. என் உயிர் போனா நீயா பொறுப்பேத்துப்ப? ஒழுங்கா என் பணத்தை எனக்கு கொடுத்துரு. ஆமா, ஒழுங்கா எங்க பணத்தை திரும்ப கொடுத்துரு. சிச்சு காக்கா பயந்து போய், பணமா? அது எல்லாம் தீந்து போச்சே. என்னது, ஒரே நாள்ல 50,000 ரூபாய் தீந்து போச்சா? நீங்க ஏதாவது பிரியாணி சாப்பிட்டீங்களா? இல்லடா பன்னு, என் பழைய கடனை தீர்த்துட்டேன். என்கிட்ட ₹1 கூட இல்ல. வேணும்னா இந்த ஃபேன் எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கோங்களேன். யாருக்கு வேணும் இந்த ஃபேனு? எங்களால நிம்மதியே இன்னைக்கு ராத்திரி தூங்க முடியாதே. இந்த ஃபேன் எல்லாம் கெட்டு போச்சே, நாங்க எப்படிதான் தூங்குறது சொல்லு? ஆமா ஆண்டி, எங்களுக்கு ஆல்டர்னேட்டிவா நீங்க ஏதாவது கொடுத்துதான் ஆகணும். சிச்சு காக்கா யோசிச்சு பார்த்துட்டு, என்கிட்ட பணம் இல்ல, ஆனா என் வீட்டு மாடி ரொம்ப பெருசு. ராத்திரி நேரம் என் வீட்டு மாடியில நல்ல சில்லுன்னு காத்து வரும். வேணும்னா நீங்க எல்லாரும் என் வீட்டு மாடியில வந்து படுத்துக்கோங்களேன், நல்லா தூக்கம் வரும். என்னது, மொட்டை மாடியில ஓப்பன்ல போய் படுக்கணுமா? ஆமாண்டா பன்னு, அழகா நட்சத்திரம் தெரியும், இயற்கையான சுத்தமான காத்து வீசும். ஒருவேளை காத்து வீசலனாலும் நாளைக்கு நான் 2 பெடஸ்டல் ஃபேனை கொண்டு வந்து வைக்கிறேன். அதுல இருந்து காத்து வரும், நிம்மதியா தூங்கலாம். என்ன சொல்றீங்க? நம்ம கிட்ட வேற வழியும் இல்ல சோட்டு, வீட்டுல இருக்க முடியாது, கையில பணமும் இல்லைங்கிறா. அவ வீட்டு மொட்டை மாடியிலேயே படுத்துக்கலாம். சரி சரி, ஆனா ஒண்ணு, அந்த பெடஸ்டல் ஃபேனை கொண்டு வந்து நீ வைக்கணும், சரியா? சரி சரி, நான் கொண்டு வந்து வைக்கிறேன். ராத்திரி 9 மணிக்கு எல்லாருமே பாய் தலகாணி எல்லாம் எடுத்துக்கிட்டு சிச்சுவோட வீட்டு மொட்டை மாடிக்கு வந்துட்டாங்க. சிச்சு காக்கா அவங்க கொண்டு வந்த பாய் எல்லாத்தையுமே விரிச்சுது. அது சொன்ன மாதிரியே உண்மையிலே காசு கொடுத்து 2 பெடஸ்டல் ஃபேனை வாங்கி வச்சிருந்துச்சு. அப்போ பன்னு ஆகாயத்துல இருக்கிற நட்சத்திரத்தை பார்த்து, புஜ்ஜி இங்க பாத்தியா, 5 ஸ்டார் ஹோட்டல் ரூம் மாதிரி இருக்குல்ல, ஓப்பன் ஸ்கைல நட்சத்திரம் எல்லாம் தெரியுது, பார்க்க அழகா இருக்கு. இடம் நல்லாதான் இருக்கு பன்னு, ஆனா கொசு கடிச்சதுன்னா? கொசு கடிக்காம இருக்க ஆல் அவுட் நான் போட்டிருக்கேன், நீங்க படுத்துக்கோங்க. எல்லாரும் படுத்துக்கிட்டாங்க. சிச்சு காக்கா கீழே போய் படுக்கலாம் அப்படின்னு நினைச்சா. ஆனா சிச்சு ஆண்டி, சிச்சு ஆண்டி இங்க வாங்க. சிச்சு காக்கா கோவமாங்க வந்து, என்ன பண்ணும், ஏன்னு தூங்க விட மாட்டேங்கிற? எனக்கு தண்ணி வேணும், கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறீங்களா? அங்கதான் குடத்துல வச்சிருக்கேன், அதை குடி. அந்த தண்ணி சூடா இருக்கு, எனக்கு ஃப்ரிட்ஜ் வாட்டர் வேணும். போய் நல்லா ஐஸ் வாட்டர் எடுத்துட்டு வாங்க. இப்ப கீழே போய் எடுத்துட்டு வரணும்னா எனக்கு கால் வலிக்குண்டா. போச்சிச்சோ, பணம் வாங்கி எங்க எல்லாரும் ஏமாத்தினல, அதுக்கு இந்த சேவையாவது செய்ய போய். சிச்சு காக்கா புலம்பிக்கிட்டே கீழே போய் ஃப்ரிட்ஜ்ல இருந்து சில்லுன்னு வாட்டர் கொண்டு வந்து கொடுத்தா. இந்தா குடி, வேற கேட்காத. சிச்சு காக்கா சரின்னு கீழே போகும்போது, ஆண்டி ஆண்டி ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப என்ன? எனக்கு பசிக்குது, ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் இருக்கா? மிச்சர் இல்லைன்னா பிஸ்கெட் மாதிரி? ராத்திரி 10 மணிக்கு ஸ்நாக்ஸா? சும்மா படுபுஜி. பொண்ணு கேக்குறால, போய் ஸ்நாக்ஸ் ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வந்து கொடு. சிச்சு காக்கா கோவமா கிச்சனுக்குள்ள போய் ஸ்நாக்ஸை எடுத்துக்கிட்டு வந்தா. பாவம் அவளுக்கு ரொம்ப டயர்டா இருந்துச்சு. நடுராத்திரி 12 மணி. கரண்ட் போயிடுச்சு, ஃபேனும் நின்னு போச்சு. எல்லாருக்குமே தூக்கம் கெட்டுடுச்சு. ஐயோ, கரண்ட் போயிடுச்சு, ஃபேன் நின்னு போச்சு, கொசு கடிக்குது. ஆண்டி விசிறி எடுத்து விசிறி விடுங்க. சிச்சு காக்கா தூக்க கலக்கத்துல, பேசாம எனக்கு ஒண்ணு போட்டுருங்கடா. எந்திரிச்சிச்சோ, எங்களுக்கு தூக்கம் வரல, நீ தானே எங்க தூக்கத்துக்கு பொறுப்பு, எந்திரிச்சு விசிறி விடு. சிச்சு காக்கா 2 பெரிய விசிறியை கொண்டு வந்து 2 கையிலையும் அவங்களுக்கு காத்து வீச ஆரம்பிச்சுது. கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சுது, கண்ணுல இருந்து கண்ணீர் வேற. சிச்சு அவ மனசுக்குள்ள, நான் பண்ண தப்புக்கு எனக்கு பெரிய தண்டனை தான் கிடைச்சிருக்கு. இதுல இருந்து ஒண்ணு புரியுது, யாரையாவது ஏமாத்தினா தண்டனையை நாம தான் அனுபவிக்கணும் போல. சிச்சு காக்கா விசிறியால காத்து வீசும்போது, இந்த பக்கம் காத்து வரல, கொஞ்சம் இந்த பக்கம், கொஞ்சம் கீழே, என் முடி அசையவே மாட்டேங்குது பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அன்னையிலிருந்து ராத்திரி நேரம் எல்லாருமே சிச்சுவோட மொட்டை மாடிக்கு வந்துருவாங்க. சிச்சுவை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க. அவளுக்கு அவங்களுக்கு சேவை செஞ்சு செஞ்சு ரொம்பவும் டயர்டா ஆயிக்கிட்டு இருந்துச்சு. தினமும் எல்லாரும் சேர்ந்து சிச்சுவை குடும்பம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆண்டி எனக்கு இன்னைக்கு மேங்கோ ஜூஸ் வேணும், சீசன் இன்னும் வரலடா, அப்படின்னா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க.
சிச்சு எல்லாருக்கும் சேவை செஞ்சு செஞ்சு ரொம்ப டயர்ட் ஆயிட்டா. அவளுக்கு அறிவு வந்துச்சு. டே சின்னு, பாத்தியாடா, நான் எல்லாரையும் ஏமாத்தி சம்பாதிச்ச பணமே இப்படி செலவாயிக்கிட்டு இருக்குடா. இன்னொரு தடவை இந்த மாதிரி யாரையுமே ஏமாத்தக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமாம்மா, அடுத்த தடவையிலேருந்து கஷ்டப்பட்டு உழைக்கணுமா. 2 மாசத்துக்கு அப்புறமா வெயில் போய் மழை வந்துச்சு. அதனால கஷ்டமும் இல்லாம எல்லாரும் வீட்டுக்கு போகும்போது சிச்சுவுக்கு தேங்க்ஸும் சொன்னாங்க. தேங்க்ஸ் சிச்சு, உன்னாலதான் இந்த வெயில் காலம் எப்படி போச்சுன்னே தெரியல. உன் சர்வீஸ் நல்லா இருக்கு. ஆண்டி, உங்க ஹோட்டல் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்த சம்மருக்கு நாங்க மறுபடியும் வரோம். ஏசி எல்லாத்தையுமே ரெடி பண்ணிடுங்க. சிச்சு காக்கா கையெடுத்து கும்பிட்டு, ஐயோ, உங்களால பெரிய பாடத்தை நான் கத்துக்கிட்டேன். அடுத்த வருஷத்துலேருந்து நான் உங்களுக்கு நல்ல ஃபேனை விற்கிறேன். இந்த வேலையெல்லாம் என்னால் செய்ய முடியாது. எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. சிச்சு காக்கா அப்பாடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு மாடியில் அன்னைக்கு ராத்திரி அவன் மட்டுமே படுத்து தூங்குனான். அப்படி அந்த வெயில் காலம் சிச்சுவுக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுத்துருந்துச்சு. ஆக மொத்தத்துல எல்லாரையும் ஏமாத்தி கடைசியில் அந்த வெயில் காலம் முழுக்க எல்லாருக்குமே சிச்சு நல்ல சேவைகளை செஞ்சு கொடுத்தா.